إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த வகுப்பிலே நாம் மூன்றாவது தொடராக இன்று பார்க்க போவது மார்க்கத்தில் ஒருவர் நிலையாக உறுதியாக இருப்பதற்கான வழிகாட்டல்கள். இதில் நாம் 10 அடிப்படைகளை கொண்ட ஒரு நூல். அந்த நூல் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு நூல். அதில் நாம் 7 விடயங்களை பார்த்தோம். அதை நாங்கள் இறுதியாக மீட்டிக்கொள்வோம். இன்று நாம் இதிலே பார்க்க போகின்ற 8வது விடயம், 8வது அடிப்படை. என்ன 8வது அடிப்படையாக சொல்கிறார் என்றால், அதாவது ஒருவர் இவ்வுலகில் இஸ்திகாமத்தாக தீனில் உறுதியாக இருப்பதனுடைய அந்த நன்மை இருக்கிறது, அதனுடைய பலன் சமரான பலன். அந்த பலன் மறுமையில் அந்த நரகின் மேல் போடப்படுகின்ற சிராத் என்ற பாலத்தில் அவர் உறுதியாக பயணிப்பதற்கு அவருக்கு துணை புரியும் என்று குறிப்பிடுகிறார். இது உலகத்தில் ஒருவர் தீன்ல உறுதியாக இருப்பதனுடைய பயன், மறுமை பயன், மறுமையில் அவர் அடைந்து கொள்கின்ற பயன் என்று சொல்லி இந்த 8வது அடிப்படை இவர் இங்கே சொல்கிறார். அதாவது மன் ஹுதிய ஃபித் துன்யா இலா சிராத்தில்லாஹில் முஸ்தகீம் ஹுதிய ஃபித் தாரில் ஆஹிரத்தி இலா சிராத்தில் முஸ்தகீமில் மன்சூபி அலா மத்னி ஜஹன்னம். அதாவது நரகத்துக்கு மேல் போடப்படுகின்ற அந்த சிராத் என்ற பாலம் இருக்கிறதே, அந்த பாலத்தில் அவர் பயணிப்பதற்கு அவர் வழிகாட்டப்படுவார். புரியுதா? எப்போது? இந்த உலகத்தில் சிராத்துல் முஸ்தகீம் இருக்கு. இந்த உலகத்துடைய சிராத்துல் முஸ்தகீம் எது? அல்லாஹ்வுடைய மார்க்கம், தீன். அந்த தீன்ல அவர் என்ன செய்வது? பயணித்தல். அந்த தீன்ல உறுதியாக நிலையாக பயணித்தல் என்பது மறுமையில் நரகின் மேல் போடப்படுகின்ற அந்த சிராத் என்ற பாலத்தில் அவர் பயணிப்பதற்கு அவருக்கு அது என்ன செய்யும்? நிச்சயமாக துணை புரியும், அவருக்கு அதற்கு வழிகாட்டப்படும் என்று அவர்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த சிராத் என்ற பாலத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வர்ணித்த செய்திகளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா மேனியெல்லாம் சிலிர்க்கக்கூடிய விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ், மேனியெல்லாம் சிலிர்த்து விடக்கூடிய செய்திகளை சொல்கிறார்கள். அதாவது வாளை விட அது கூர்மையானது என்றாங்க சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று இந்த தலையுடைய அந்த ரோமத்தை விட, முடியை விட அது மிக துல்லியமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? இது தொடர்பாக நபி அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டதுன்னா, அதாவது
இந்த சிராத் என்ற பாலத்தை பற்றி, சிராத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், அது கால்கள் சறுக்கும் இடம் என்று சொல்கிறார்கள். கால்கள் சறுக்கும் இடம், கால்கள் வழுக்கும் இடம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அதன் மீது பயணிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதன் மீது பயணித்தல் என்பது ஒரு சாதாரண ஒரு விடயம் அல்ல என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாதங்கள் சறுக்கும் இடம் என்று சொல்கிறார்கள், பாதங்கள் வழுக்கும் இடம் என்று சொல்கிறார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், அந்த ஸிராத்தின் மீது நாம் பயணிப்பதற்காக நல்ல முறையிலே அதன் மீது பயணிப்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒருவர் இந்த உலகத்தில் எந்த அளவு மார்க்க ஈடுபாட்டோடு இருந்தாரோ, மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருந்தாரோ, மார்க்கத்தை கடைபிடித்தாரோ, செயல்படுத்தினாரோ, அதற்கேற்பதான் நாளை மறுமையில் அவர் ஸிராத்தின் மீது பயணிக்கின்ற அந்த பயணமும் இருக்கும். புரியுதா அவன் சொல்றது? இந்த உலகத்தில் எல்லோரும் மார்க்கத்தில் ஒரே படித்தரத்தில் கிடையாது, அப்படிதானே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படித்தரத்தில் இருப்பாங்க மார்க்கத்தை பின்பற்றுவதில், மார்க்க விஷயங்கள் உள்ள ஈடுபாட்டில். எனவே அதற்கேற்பத்தான் மறுமையில் அவர் ஸிராத்தின் மீது பயணிப்பது என்பதும் இருக்கும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மறுமையுடைய நாளில் அந்த ஸிராத் என்ற அந்த பாலத்திலே ஒருவர் பயணிப்பதை பொறுத்தவரையில் அவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்களை முறையாக பின்பற்றி அவன் அருளிய வேதத்தின்படி வாழ்ந்தால் அவர் என்ன செய்வார்? அந்த சொர்க்கத்துக்குத்தானே அந்த பாலம் போடப்படுது, அப்படித்தானே? நரகத்துக்கு மேல் போடப்பட்டாலும் அதன் பிறகு நாங்கள் எங்கே போகிறோம்? அதை தாண்டி சொர்க்கத்துக்கு. இப்போ சொர்க்கத்தின் பால் அவருக்கு வழிகாட்டப்படும், அல்லாஹுடைய பொருத்தத்தின் பால், அல்லாஹுடைய கூலியின் பால் அவருக்கு என்ன செய்யப்படும்? வழிகாட்டப்படும். அந்த பாலத்திலே அவர் பயணித்தல் என்பதை பொறுத்தவரையில் அவர் உலகத்தில் இந்த தீனில் எந்த அளவு உறுதியாக இருந்தாரோ, எந்த அளவு உறுதியாக செயல்பட்டாரோ, அதற்கேற்பத்தான் அது அமையும் என்பதை இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தியையும் குறிப்பிடுகிறார்கள். சிலர் அதன் மீது எப்படி என்று சொன்னால், அதாவது கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் போய்த்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு என்ன அவங்களோட உலகத்தில் அவங்களோட ஈமான், மார்க்கத்தில் ஈடுபாடு. இப்போ சுப்ஹானல்லாஹ், அந்த கண் சிமிட்டக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள என்ன செய்து விடுவார்கள்? சென்று விடுவார்கள். அதே போன்று மின்னலை போன்று என்ன செய்வாங்க? அந்த ஸிராத்தின் மீது பயணிப்பவர்கள் இருப்பார்கள். அதே போன்று காற்றை போன்று பயணிப்பவர்கள் இருப்பார்கள். அதே போன்று பந்தய குதிரைகளை போன்று பயணிப்பவர்கள் இருப்பார்கள். ஒட்டகங்களை போன்று பயணிப்பவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி எந்த காயமும் இல்லாமல் தப்பிவிடக்கூடியவர்களும் இருப்பார்கள். பார்த்தீங்களா? அதில் எந்த காயமும் இல்லாமல் தப்பிவிடக்கூடியவர்களும் இருப்பார்கள், காயத்தோடு தப்புவர்களும் இருப்பாங்க. எப்படி தப்புவாங்க? காயங்களோடு தப்பக்கூடியவர்களும் இருப்பார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகார்ல வர ஹதீஸ். அதே போன்று மூர்ச்சையாகி நரக நெருப்பில் விழக்கூடியவர்களும் உண்டு. இப்படி அவங்க சொல்றாங்க, மூர்ச்சையாகி நரக நெருப்பில் விழக்கூடியவர்களும் உண்டு. எனவே இப்படியாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய கொக்கிகளும் இருக்கும். கொக்கிகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சாதான் அவங்க அந்த பகுதியில் உள்ள முட்களை போன்ற சொல்ல அந்த கொக்கிகளும் என்ன செய்யும் என்றால் அந்த மக்களை இழுக்கும், அதன் மீது பயணிக்கக்கூடிய என்ன செய்யும்? இழுத்து நரகத்திலே தள்ளும். அதன் மூலம் காயப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்படி ஒரு ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு பயங்கரமான இடம்தான் ஸிராத். பயங்கரமான ஒரு இடம்தான் என்ன? ஸிராத். ரசூலுல்லாஹ் மற்றொரு ஹதீஸ் எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது பிரகாசம் கொடுக்கப்படும், ஒளி. அந்த பிரகாசத்தின் மூலமும் என்ன செய்வார்கள்? பயணிப்பார்கள். பிரகாசம் கூடுதலாக கிடைக்கக்கூடியவங்க, பிரகாசம் குறைவாக கிடைப்பவர்கள், இப்படியெல்லாம் அங்கு இருக்கிறது. புரியுதா சொல்றது? அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியாக என்ன செய்வார்கள்? தவழ்ந்து பயணிப்பவர்கள், நடந்து இப்படி பல பல வகையிலும் இருப்பார்கள்.
சிராத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நபிமார்கள் அந்த இடத்திலிருந்து என்ன சொல்வார்கள், என்ன சொல்லுவாங்க? ஹதீஸ்ல வருதுன்னா அல்லாஹும்ம சல்லிம், என்ன சொல்லுவாங்க? அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம் என்று 2 வார்த்தைகளை தான் சொல்வார்கள். கதை மூடிட்டுங்க. அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம். அதாவது அதை விட கூடுதலாக எல்லாம் பேசுவதற்கு அங்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் என்ன வார்த்தைகளை பேசுவதற்கு அனுமதி அளிப்பானோ அந்த வார்த்தைகளை மட்டும்தான் நபிமார்கள் பேசுவார்கள், மலக்குமார்கள் பேசுவார்கள். புரியுதா? அல்லாஹ் என்ன வார்த்தைகளை பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான். அப்ப என்ன சொல்லுவாங்க அந்த நபிமார்கள், மலக்குகள் எல்லாம்? யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் இவர்களை ஈடேற்றி விடு, இப்படி இந்த வார்த்தைகளைத்தான் சொல்லி கொண்டிருப்பாங்க. அதில் பயணிக்கும் போது பக்கத்தில் அவங்க இருந்து கொண்டு யா அல்லாஹ் இவர்களை என்ன செய், பாதுகாத்து விடு, ஈடேற்றமாக கடக்க செய்து விடு, இப்படித்தான் சொல்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். புரியுதா? எனவே இவ்வாறாக இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஹல் துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன் என்ற வசனத்தையும் குறிப்பிடுகிறார்கள். சூரத்துன் நம்ல இடம்பெறக்கூடிய 90வது வசனம். அதாவது நீங்கள் செய்தவற்றுக்காகவே அன்றி நீங்க என்ன கூலி கொடுக்கப்படுவீர்களா? அதுக்கு தான் கூலி, அதுக்கு தான் நீங்க என்ன உலகத்தில் நீங்க எப்படி செயல்பட்டீர்களோ. நாங்க பார்க்கிறோம் தீன்ல இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க, வேகமாக செயல்படக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஆர்வமாக செயல்படக்கூடியவங்க இருக்கிறாங்க, அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் அங்க ஒரே மாதிரி மறுமையில் என்ன செய்யப்பட மாட்டாங்க, அல்லாஹ்விடத்தில் கண்ணியப்படுத்தப்பட மாட்டார்கள். அவர் உலகத்தில் எப்படி தீன்ல செயல்பட்டாங்களோ அப்படித்தான் மறுமையில் என்ன செய்யும், அவர்களுக்குரிய சிறப்புகள் எல்லா இடங்களிலும் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்து ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னவென்று சொன்னால், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்தை தான் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான பாதையில பயணிப்பதில் தடையாக இருக்கக்கூடியவைகள் என்ன, தடையாக இருக்கக்கூடிய அந்த முஅவ்விகாத்துகள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது 2 விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்று அஷ்ஷுபஹாத், அடுத்தது ஷஹவாத். என்ன சொல்றாரு? ஒன்று என்ன சுபஹாத், அடுத்தது ஷஹவாத். அப்ப இந்த 2ம் தான் என்ன செய்யும், அந்த நேரான பாதையில் நாம் இந்த உலகத்தில் பயணிப்பதை விட்டு தடுக்கக்கூடியவைகள். புரியுதா சொல்றது? அப்ப உலகத்தில் நாம் சருகிவிட்டால் என்ன நடக்கும், அங்க சிராத்திலும் சருக வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் நாங்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்ற இந்த நேரான பாதையில் பயணிப்பதில் நாம் சருகி விடுவோமாக இருந்தால் அங்கும் என்ன செய்யும், சருகல் ஏற்படும். புரியுதா சொல்றது? நான் சொன்னமே கொக்கிகள் போன்று அதனுடைய 2 பக்கங்கள் இருந்து அந்த சிராத்தின் மேல் என்ன செய்யும், இழுத்து கொண்டு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இழுத்து நரகத்திலே போடும் என்றெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. எனவே அருமை சகோதரர்களே, அப்ப உலகத்தில் ஒருவர் நேரான பாதையிலே சருகிவிடும் போது அந்த நிலை அங்கு சந்திக்க வேண்டி வரும். புரியுதா? இதில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகத்தில் நாம் சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த நேரான பாதையில் உறுதியாக பயணிக்கின்ற போது அந்த நாளை மறுமையில் சிராத்திலும் நமது பயணம் என்பது உறுதியானதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதையும் இங்கு சொல்றாங்க, வமா ரப்புக பிظல்லாமில் லில் அபீத், உமது இறைவன் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல. சூரத்து ஃபுஸ்ஸிலத்துடைய 46வது வசனம். எனவே அருமையான சகோதரன், ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்றுதான் அப்ப உலகத்தில் உள்ள இந்த சுபஹாத்துகள் ஷஹவாத்துகள், சுபஹாத் என்று சொன்னா என்ன, சுபஹாத் என்று சொன்னால் பின்னால் விளங்கப்படுத்துவாரு. அதாவது மார்க்கத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற சந்தேகங்கள், மார்க்க விடயங்கள்ல என்ன செய்வான், ஷைத்தான் தனது ஆட்களை வைத்து, தனது ஏஜென்ட்டுகளை வைத்து ஷைத்தான் என்ன செய்வான், இப்படியான சந்தேகங்களை உள்ளத்தில் உருவாக்குவான் மார்க்க விடயங்கள்ல. ஷஹவாத் என்று சொல்லும் போது என்ன, அதாவது இந்த உலகத்துடைய ஆசைகள். அல்லாஹ் நமக்கு பலவற்றை தடுத்து இருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். அந்த வழிகள் ஊடாக அடைவதற்கு ஒருவர் முனைகின்ற போது அதெல்லாம் என்னதான், ஷஹவாத்துகளாக இருக்கின்றன. எனவே உலகத்தில் இவைகள் அவரை பிடித்து இழுக்குமாக இருந்தால், எந்த 2ம் சுபஹாத்தும் ஷஹவாத்தும் அவரை பிடித்து இழுக்குமாக இருந்தால் கொக்கிகளை போட்டு, அது போன்று மறுமையில் சிராத்தின் மீது என்ன செய்யப்படும், இப்படித்தான் அந்த கொக்கிகள் அவரை இழுத்து நரகத்திலே தள்ளிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
புரியுது சொல்றது. எனவே இந்த விடயத்தையும் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாங்க பார்த்த 8வது அடிப்படை நமக்கு சுருக்கமாக என்ன சொல்லக்கூடிய விஷயம்? நாங்க பார்த்த 8வது அடிப்படை என்ன சொல்லுது எங்களுக்கு சுருக்கமா? அப்ப இந்த உலகத்தில் நாம் சிராத்துல் முஸ்தகீம் என்ற இந்த நேரான பாதையில் இஸ்லாத்தில் நாம் உறுதியாக பயணிப்போமாக இருந்தால் அது நாளைய மறுமையில் நரகின் மேல் போடப்படுமே சிராத், நரகின் மேல் அது எவ்வளவு பயங்கரமானது. அதில் நாம் உறுதியாக பயணிப்பதற்கு நிச்சயமாக துணை புரியும். அப்படித்தானே? அதுதான் இதில் நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக சிராத் என்ற அந்த பாலத்தை வேகமாக கடப்பதற்கும் அதில் நாம் நெருக்கடிகளை சந்திக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அடுத்து வாங்க, அல் காயிதத்து தாசியா, 9வது விடயமாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இந்த நேரான பாதையிலே செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சுபஹாத் என்ற வழிகேடும் ஷஹவாத் என்ற வழிகேடும், இந்த இரண்டை பற்றி தான் இதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். புரியுதா சொல்றது? 9வதாக இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அப்ப நாம் நேரான பாதையில பயணிப்பதில், உறுதியாக பயணிப்பதில் தடையாக இருக்கக்கூடிய இந்த 2 விடயங்கள் விஷயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். புரியுதா சொல்றது? என்றால் இது நம்ம என்ன செய்யும், அந்த சிராத் நேரான பாதையை விட்டு நம்மை திருப்பிவிடும். புரியுதா சொல்றது? அப்ப பெரும்பாலும் என்ன சொல்றாருண்டா, இஸ்திகாமத்தை விட்டு திருப்பப்படக்கூடியவர்கள் நேரான பாதையில், இந்த நேரான தீனுல் இஸ்லாத்தில், இந்த மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக ஒரு பயணிப்பதை விட்டு திருப்பப்படுகின்ற விடயங்கள் பெரும்பாலும் எது என்று சொன்னால், ஒன்று ஷஹவாத்தா இருக்கும் அல்லது சுபஹாத்தா இருக்கும். சரியா? வஷஹவத்து ஃபசாதுன் ஃபில் அமல். அழகான விளக்கம் என்ன சொல்றாருண்டா, ஷஹவத் என்பது அமல்கள்ல ஃபசாதை ஏற்படுத்தும், அமல்கள்ல என்ன செய்யும், குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையில எமது உள்ளம் ஷஹவாத்துகளை விட்டு அற்ப இந்த உலக ஆசைகள், அல்லாஹ் தடுத்தவைகள் இருக்கின்றதா இல்ல, அதான் நிறைய உலகத்தில் தடுத்து இருக்கக்கூடிய விடயங்கள், இப்படியான ஆசைகள்ல நமது உள்ளம் மூழ்கி விடாமல் இருக்கும் காலமெல்லாம் அமல்கள் நமக்கு என்ன இருக்கும், இன்பம் இருக்கும். அமலை நாம் ஆர்வமாக செய்வோம். சிலரை பாருங்க, கேட்பாங்க, என்ன தொழுகையில உள்ளட்சத்தை கடைபிடிப்பதற்கு என்ன செய்யலாம், தொழுகையில உள்ளட்சத்தை கடைபிடிப்பதற்கு என்ன செய்யலாம். இப்ப உள்ளட்சத்தை தொழுகையில கடைபிடிக்கிறதுக்குரிய வழிகள் என்று நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கிறாங்க. ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதுல்லாஹ் அவங்க 33 விடயங்களை தொகுத்து போடுறாங்க. தொழுகையில உள்ளட்சத்தை ஏற்படுத்தும் காரணிகள். சரியா? தொழுகையில உள்ளட்சத்தை ஏற்படுத்தும் காரணிகள் என்ன காரணிகள் உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க. தொழுகையில உள்ளட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணம் ஏதாவது ஞாபகம் இருக்குதா? என்ன இருக்குது? தொழுகையில ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள், திக்ர்களுடைய அர்த்தத்தை நாம் என்ன செய்தல், புரிந்து அவற்றை ஓதுதல். மசாலா ஒரு விஷயம் சொன்னாரு. வேற என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற அந்த உணர்வோடு ஒருவர் நிற்றல். வேற என்ன சொல்லலாம்? தொழுகையுடைய அந்த செயல்பாடுகள், தொழுகையில அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த முறைகளை பேணி அவற்றை நாம் அலட்சியம் இல்லாமல் ஏனோ தானோ என்று இல்லாமல் செய்தல் என்ற காரணங்கள். வேற என்ன சொல்லலாம்? இது எனது இறுதியான தொழுகை, நான் எனது வாழ்வில் தொழுகின்ற கடைசி தொழுகை என்ற உணர்வோடு ஒருவர் தொழுதல். வேற என்ன சொல்லலாம்? அவரது அந்த உள்ளம், அவரது கவனம் தொழுகையிலே இருத்தல். இப்படித்தானே? இப்படி நிறைய விஷயங்கள் நாம் என்ன செய்யலாம், நிறைய விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம், சொல்லலாம். நல்ல விஷயங்கள் நாம் தொழுகையில உள்ளட்சத்தை பேணுவதற்கு. இப்ப இதெல்லாம் ஒருத்தர் பேணுறார். பேணியும் அவரது தொழுகையில உள்ளட்சம் வருதில்லை.
உள்ளச்சம் வருவதில்லை என்றால் அங்கதான் இந்த பிரச்சனை இருக்குது, ஷஹவாத்துடைய பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனை இருக்குது? இந்த ஷஹவாத்துடைய பிரச்சனை அங்க இருக்குது. உதாரணம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் சில பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறார், அவரது வாழ்க்கையில பாவங்கள் இருக்கிறது, அவரது கொடுக்கல் வாங்கல்ல வட்டி இருக்கிறது, அதே போன்று இன்னும் சில பாவங்கள் தவறுகள் அவரது வாழ்க்கையில பெரும் பாவங்கள் இருக்கிறது. புரியுதா அவன் சொல்றது? அப்ப இப்படி இருக்கும் போது இந்த காரணிகள் என்ன செய்யாது, தொழுகையில உள்ளச்சத்தை ஏற்படுத்தாது. அவர் முதல் எதை விட வேண்டும் அப்படின்னா, அந்த பாவங்களை விட வேண்டும். அந்த பாவங்களை விடும் போதுதான் உள்ளம் தூய்மையாகும், தொழுகையில் உள்ளச்சம் வரும். புரியுதா அவன் சொல்றது? புரியுதா அவன் சொல்றது? இது ஒரு மிக முக்கியமான பேஸ். அதனால இவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது வஷ்ஷஹ்வத்து ஃபஸாதுன் ஃபில் அமல். என்ன சொல்றாரு? ஷஹ்வத் என்பது எங்க பிரச்சனை ஏற்படுத்துது? அமல்ல பிரச்சனை ஏற்படுத்துது. அப்ப ஒருத்தர் இப்படி அற்பமான ஆசைகள், மார்க்கம் தடுத்தவைகள்ல உள்ள ஈடுபாடுகள், மார்க்கம் தடுத்தவற்றை செய்கிறாரு, அல்லாஹ் தடுத்தவற்றை செய்கிறார் என்று சொன்னால் அது என்ன செய்யாது? அமல்கள்ல ஒரு ஈடுபாட்டை, ஒரு இன்பத்தை கொடுக்காது. அமல்கள் என்ன செய்யாது? ஒரு இன்பத்தை கொடுக்காது. எப்போ ஒருவர் அவைகள் இருந்தெல்லாம் தௌபா செய்து மீண்டு விடுவாரோ, அவைகள் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து மீண்டு விடுவாரோ, அப்போது சுப்ஹானல்லாஹ் அவர் அந்த இபாதத்துடைய இன்பத்தை என்ன செய்வார்? அடைய ஆரம்பிப்பார். புரியுது சொல்லி நல்லா புரிஞ்சு. இது ஒரு விஷயம். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூட சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? சூரத்து நாஸிஆத் நீங்க எடுத்து பாருங்க. வ அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. அனில் ஹவா. ஒருவர் படைத்த ரப்புடைய கண்ணியத்தை அறிந்து, அந்த படைத்த ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை அஞ்சி பயந்து, தனது நஃப்ஸை ஹவாவை விட்டு, ஹவாக்கள் இப்படியான அற்பமான ஆசைகளை விட்டு எவர் தடுத்துக் கொள்வாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் தங்கக்கூடிய இடம் எது? சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அங்க எந்த அமலும் சொல்லப்படல, சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றுதான். சொல்லப்பட்ட விஷயம் என்னது? ஒரே ஒரு விஷயம். என்ன? தனது நஃப்ஸை ஹவாவை விட்டு தடுத்துக் கொள்வது. தனது நஃப்ஸை ஹவாவை விட்டு, அற்பமான இப்படியான ஆசைகளை விட்டு தடுத்துக் கொள்ளுதல். சரி, அடுத்து பாருங்க. வஷுபஹது ஃபஸாதுன் ஃபில் இல்ம். சுபஹத் இருக்குதானே, சுபஹத் என்ற இந்த சந்தேகங்கள் என்பவைகள் எங்க ஃபஸாத ஏற்படுத்துதுண்டா? இல்ம்ல. எதுல? அவரது இல்ம்ல, அறிவுல அது ஃபஸாதை ஏற்படுத்தும். இப்போ நாங்க இந்த ரெண்டு விஷயத்தை நாங்க மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வ லா தத்தபிஉஸ் சுபுல் ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி. அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் எனது நேரான பாதை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். நேரான பாதை தான் அது. என்ன நேரான பாதை? தான் தீனுல் இஸ்லாம் என்பது. நீங்கள் என்ன செய்யாதீங்க? பல வழிகளை பின்பற்றாதீர்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல். அது என்ன செய்துவிடும்? உங்களை நேர்வழியை விட்டு உங்களை தூரப்படுத்திவிடும். நேர்வழியை விட்டு உங்களை அது தூரமாக்கிவிடும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம்ல 153 வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கமாக நபி அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு நேர்கோட்டை வரைகிறார்கள். ஒரு நேரான கோட்டை ரசூலுல்லாஹ் வரைகிறார்கள். வரைந்து சொல்றாங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய சபீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை, இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான பாதை. அதன் பிறகு வலதிலும் இடதிலும் சில கோடுகள் என்ன செய்யறாங்க? வரைகிறார்கள். வலதிலும் இடதிலும் சில கோடுகளை வரைகிறார்கள். வரைந்து விட்டு சொல்கிறார்கள், இவைகள் இருக்கிறதே, இந்த ஒவ்வொரு பாதையை பொறுத்தவரையில இது ஷைத்தானிய பாதை, ஷைத்தானுடைய பாதை. இப்ப ஷைத்தான் இங்கிருந்து உங்களை அழைத்துக் கொண்டு இருக்கிறான். ரெண்டு பக்கத்திலிருந்து ஷைத்தான் செய்யறான், இங்க வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வான்னு அழைத்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? இங்க ஒரு போராட்டம் இருக்கிறது. என்ன ஒரு போராட்டம் இங்கு இருக்குது. சும்மா நாம் வெற்றி அடையலாது. நாம் வெற்றி பெறுவதாக இருந்தால், நாம் சிராத்துல் முஸ்தகீமில் பயணிப்பதாக இருந்தால், இங்க என்ன இப்படியான ரெண்டு பக்கத்தில் இருந்து கொண்டும் என்ன செய்யும்? இந்த அற்பமான உலக ஆசைகள், இன்பங்கள், இந்த ஷைத்தான்கள் இருந்து கொண்டு நம்மை என்ன செய்வார்கள்? அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதன்பால் அழைப்பு விடுப்பார்கள். புரியுதா சொல்றது? அழைப்பு வரும், சும்மல்ல, அழைப்பு வரும். எதுரு இல்லை என்று அதன்பால் என்ன
அழைப்பு. அதுக்கு தாய்கள் இருக்குது. எதுக்கு தாய் இல்லை? இப்ப எதுக்கு தாய் இல்லை? நேரான பாதைக்கு அழைக்கிறது தாய் இல்லை, அழைப்பாளர்கள் இல்லை. எதுக்கு அழைப்பாளர்கள் இருக்கிறாங்க? வழிகேட்டுக்கு அழைப்பதற்கு நிறைய வழி. என்ன அழைப்பாளர்கள் பார்க்குறோமா இல்லையா? அதுக்கு எவ்வளவு செலவும் செய்ய தயார், காசை செலவும் செய்யும் தயார், மக்களை வழிகெடுக்க தயார். அப்ப ஷைத்தான்கள் அழைத்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு இந்த வசனத்தை ஓதுறாங்க. வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊ வலா தத்தபிஉ ஸுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலிஹ். புரியுதா? இப்ப நேரான பாதையில் நாம் பயணிக்க வேண்டும். நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? வலது இடதெல்லாம் நாம் திரும்பிவிடக் கூடாது. திரும்பினால் அது நம்மை நேரான வழியை விட்டு வழிகெடுத்து விடும். அப்ப எனவே ஷைத்தானுடைய அழைப்பெல்லாம் என்ன அழைப்பு? அந்த நேரான வழியை விட்டு வழிகெடுக்கக்கூடிய அழைப்பாகத்தான் இருக்கும். அதுக்கு அவன் 2 ஆயுதங்களை பயன்படுத்துவான். எத்தனை ஆயுதங்களை? என்னென்ன? சுபஹாத், ஷஹ்வாத். 2 ஆயுதங்களை பயன்படுத்துவான். அதுக்கு ஆட்களையும் பயன்படுத்துவான். அதுக்கு என்ன செய்வான்? அதற்கு ஆட்களையும் அவன் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, உதாரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்றில் அலட்சியம் வரும்போது இன்னொன்றை கொண்டு ஆர்வப்படுத்துவான். இல்லையா? அதே நேரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அமல் இபாதத்தில் ஒரு பேணுதலா இருக்கிறாருன்னு வைங்களே, ஒரு பேணுதல் இருக்கும் போது ஷைத்தான் எந்த ரூட்ல நுழைய பார்ப்பான்னா, சுபஹாத் என்ற ரூட்ல நுழைவான். அதுகள் அலைஹி சுபஹாத். என்ன செய்வான்? மார்க்கத்திலே சந்தேகங்களை ஏற்படுத்த ஆரம்பிப்பான், சந்தேகங்களை போட ஆரம்பிப்பான். இப்ப சந்தேகங்களை போட்டோடனே அவருக்கு என்ன செஞ்சிடும்? இபாதத்தில் ஆர்வம் இல்லாமல் போகும், மார்க்க விஷயங்கள்ல ஆர்வம் இல்லாமல் போய்விடும். புரியுதா அவனு சொல்றது? அதனாலதான் நாங்க இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்ப மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயங்கள், இப்ப நாங்க காலாகாலம் உறுதியாக நம்பி வரக்கூடிய விஷயங்கள்ல சில நேரங்களில் ஷைத்தான் என்ன செய்வான்? சில திறமையானவர்களை வைத்து, சில வந்து நமது சிந்தனைக்கு படுகின்ற மாதிரி வாதங்களை வைத்து என்ன செய்வான்? சந்தேகத்தை உருவாக்குவான், சந்தேகத்தை ஏற்படுத்துவான். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி அந்த பகுதி என்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கமா கால பஅது ஸலஃப், சில ஸலஃப்கள் சொல்வது போன்று, அல்லாஹு தஆலா ஒன்றை உங்களுக்கு ஏவினால் அதுல வந்து ஷைத்தானுக்கு வந்து அங்க 2 நஸ்க் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு தூண்டுதலை போடுவான். 2 விதமானது, 2 விதமான நஸ்க் தூண்டுதல்களை போடுவான். ஒன்று வந்து இம்மா இலா தஃப்ரீத்தின் வ தக்ஸீர், ஒன்று அதுல வந்து வரக்கூடிய அலட்சியம், குறைபாடு, அதன் மூலம். அல்லது வந்து என்ன செய்வான்? வ இம்மா இலா முஜாவஸத்தின் வ குலு, அல்லது வரம்பு மீறுதல். அடுத்து என்ன? ஒன்று வந்து அலட்சியம். சிலரை பார்த்தீங்கன்னா அமல் இபாதத்துல மார்க்கத்தில் என்ன அலட்சியமா இருப்பாங்க, இது ஒரு சாரார். இன்னொரு சாராரை பார்ப்பீங்க, எப்படி அவங்க வந்து மார்க்கத்தில் வரம்பு மீறுதல். எப்படி இருப்பாங்க? மார்க்கத்தில் வரம்பு மீறிய ஒரு போக்கு. ஷைத்தானுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவன் எதுல வழிகட்டு போறான், அவனுக்கு ஏதாவது வழிகட்டு போறான். அப்படித்தானே? ஷைத்தானுக்கு என்ன வேணும்? ஒன்று அவன் ஷஹவாத்தின் மூலமா வழிகட்டு போயணும், அல்லது சுபஹாத்தின் மூலம் வழிகட்டு போயணும், ஒரு அலட்சியத்தின் மூலம் அல்லது வரம்பு மீறுதலின் மூலம். இப்படி ஏதாவது அவன் வந்து என்ன செய்வான்? அவன் அவர் எப்படி வழிகெடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவன் திட்டமிட்டு கொண்டு இருப்பான். புரியுது அவன் சொல்றது? இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மிக சொற்பமானவர்களை தவிர அதிகமானவர்கள் இந்த 2 கிடங்குகள்ல விழுந்துருவாங்க. ஒன்று இதுல அல்லது அதுல. ஒன்று என்ன? அலட்சியம், அடுத்த அல்லது என்ன? வரம்பு மீறுதல், வரம்பு மீறுதல். அப்ப இதுல நேரான பாதையில பயணிப்பவர்கள் என்பவர்கள் மிக குறைவு. அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு அவங்களோட வாழ்ந்த சஹாபாக்கள் போன்று என்ற ஒரு கருத்தையும் இங்கே சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இது நாங்கள் ஒவ்வொருவரும் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையாக இது இருக்கிறது. இது இன்னொரு ஹதீஸையும் கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. இந்த உதாரணத்தை பாருங்க, அழகான ஒரு உதாரணம். தரபல்லாஹு மஸலன் ஸிராத்தம் முஸ்தகீமா. நபியாங்க ஸிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதைக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு உதாரணம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்வதாகத்தான் என்ன செய்யறாங்க? சொல்கிறார்கள். அந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நேரான பாதையில அந்த 2 பக்கங்கள்ல பாத்தீங்கன்னா சுவர் மாதிரி இருக்குது. என்ன இருக்குது? மதில்கள் சொல்லுமா, மதில் அல்ல சுவர்ன்னு சொல்லுமா இல்லையா? அப்படி இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில திறக்கப்பட்ட கதவுகள் இருக்கின்றன. அதுல எல்லாம் என்ன இருக்குது? கதவுகள் இருக்கின்றன. அந்த 2 சுவர்கள்ல, மதில்கள்ல கதவுகள் இருக்கின்றன. அதே போன்று அந்த கதவுகள்ல
கதவுகளுக்கு திரையும் போடப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கு? திரைகளும் அந்த கதவுகளுக்கு போடப்பட்டிருக்கின்றன. சரியா? அந்த சிராத்துடைய வாயில்ல ஒரு அழைப்பாளர் இருக்கிறார். சிராத்துடைய வாயில்ல ஒரு அழைப்பாளர் இருந்து, ஐயுஹன்னாஸ், மக்களே, உதுகுலு சிராத் ஜமீஅ, நீங்க எல்லோரும் இந்த நேரான பாதையில் நுழைஞ்சிருங்க. இதுல நுழைங்க. நீங்க வலா தத்தஅர்ரஜு, என்ன செஞ்சிடாத, அந்த ரெண்டு பக்கம் இருக்கே அங்க போயிடாதீங்க. வதாஇன் யதுஉ மின் ஃபௌகி ஸிராத், அந்த நேரான பாதை, அந்த சிராத்துக்கு மேலிருந்து ஒருத்தர் அழைக்கிறார். மேலிருந்து ஒருத்தர் அழைக்கிறார். அப்ப எத்தனை அழைப்பாளர்கள்? ரெண்டு அழைப்பாளர்கள். ஃபைதா அராத யஃப்தஹு ஷைஅன் மின் தில்கல் அப்வாப், நீங்க அந்த பக்கத்தில் உள்ள, உங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் உள்ள அந்த கதவுகளை நீங்க திறந்து பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னால், நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அதை திறக்கனால் லா தஃப், அதை நீங்க திறக்காதீங்க, கேடு உண்டாகும், திறக்காதீர்கள். திறந்தால் நீங்க அதுக்குள்ள என்ன செஞ்சிருவீங்க? போயிடுவீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல சொன்னக்கூடிய வஸ்ஸிராத், அந்த நேரான பாதை இருக்குதானே, அது இஸ்லாம். அது என்ன? அல் இஸ்லாம். வஸ்ஸூரான், ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த வேலிகள் மாதிரி உள்ளது இருக்குதானே, அந்த மதில்கள், அவைகள் ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகள். அது என்ன? அல்லாஹ்வுடைய வரம்புகள். வல் அப்வாபுல் முஃபத்தஹா, அந்த திறக்கப்பட்டுள்ள கதவுகள் இருக்குதானே, அவைகள் மஹாரிமுல்லாஹ், அல்லாஹ் தடுத்தவைகள். அல்லாஹ் தடுத்தவைகள். வதாலிக தாஇ அலா ரஅஸி ஸிராத், சிராத்துடைய அந்த சிராத்து மீது ஒருத்தர் அழைக்கிறாரா இல்லையா, அவர் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா வத்தாஇ மின் ஃபௌகி ஸிராத், சிராத்துக்கு மேலிருந்து ஒருத்தர் அழைக்கிறாரே, அவர் வாஇதுல்லாஹி ஃபி கல்பி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு போதனை செய்யக்கூடியவர். இப்ப எங்களோட உள்ளத்திலிருந்து எங்களுக்கு நல்லதுக்குரிய ஒரு கட்டளை வருதா இல்லையா, இதை செய், இது நல்லது, இது நல்ல விஷயம், இப்படி ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் என்ன செய்யுது? நல்லதுக்கான என்ன இருக்குது? ஒரு போதகர் இருக்கிறார். ஒரு போதகர் இருக்கிறார். என்ன செய்வார்? ஃபஜ்ருக்கு அதான் சொல்லும் போது எலும்பு, தொழுகைக்கு போ என்று சொல்லுதா இல்லையா? நல்லதுக்கு போகுமாறு ஒரு தூண்டுதல் வருதா இல்லையா? இருக்குது. அப்ப எனவே இது இந்த அழகான இந்த ஹதீஸ் எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு உதாரணம்னு பாருங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதுல, திர்மிதியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே பாருங்க, இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன தெரியுமா? அதாவது உண்மையில் ஒருவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து விடும் போது அவரை சூழலிருந்து நிறைய பேர் அழுகுறாங்களா இல்லையா? அழுகின்றார்களா இல்லையா? ஏன் அழுகுறாங்க? அவர் மரணிச்சிட்டார் தானே, மௌத்தாயிட்டு, எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு, மௌத்தாயிட்டார் என்பதற்காக அழுகின்றார்கள். இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையில் அளவேண்டிய இடம் அதுவல்ல என்று சொல்லிட்டு சொல்றாங்க, ஒருவனுடைய உடலில் உயிர் இருக்கும் போது அவனது உள்ளம் மரணித்து விடுகிறது. அவனுடைய உடல்ல உயிர் இருக்கும் போது எது மரணிக்குது? உள்ளம் மரணித்து விடுகிறது. இதற்குத்தான் அள வேண்டும். ஏண்டா உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிட்டு வைங்களே, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன கிடையாது? அவனுக்கு எந்த ஒரு கட்டளையும் கிடையாது, கடமை கிடையாது, தொலை கிடை தேவையில்லை, நோன்பு, அவன் முடிஞ்சு, அதோட முடிச்சு. அவர் எல்லா கடமைகளும் பொறுப்பு என்ன செய்து, அவரு முஸ்தரீஹ் என்ன செஞ்சிட்டாரு, அவர் ஓய்வு பெற்றுட்டார். அப்படியே இல்லையா? அப்போ சொல்ற பாருங்க, உண்மையில் அளவேண்டிய இடம் எது என்று சொன்னால் என்ன இருக்குது? உடல்ல உயிர் இருக்குது, ஆனா எது மரணிச்சுட்டு? உள்ளம் மரணிச்சு. ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது? அங்க அவனுக்கு மீது தொழுகை கடமையா இருக்குது, நோன்பு கடமையாக இருக்குது, மற்ற இபாதத்துகள் கடமையாக இருக்குது, பொறுப்புகள் இருக்குது அவனுக்கு. அவன் அல்லாஹ் இடத்துல கேட்கப்படுவான் அதை பற்றி. புரியுது அவன் சொல்றது? அப்ப உள்ளம் மரணித்து விட்டது என்பதை எப்படி கண்டுகொள்றது? ஒருத்தர் உள்ளம் மரணிச்சு என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? பாருங்க, இந்த வாயில் தானே, வாயில் அல்லாஹ் அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதகர், உபதேசகர் இருக்கிறாரே. இப்ப இது கூட ஒருத்தருக்கு இல்லாமல் போகின்ற ஒரு நிலை இருக்குது. புரியுது அவன் சொல்றது? உள்ளம் மரணித்து விட்டான்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது பாவங்கள் அவனது உள்ளத்தில் எந்த ஒரு குற்ற உணர்வையும் ஏற்படுத்தாது. பாவங்கள், தவறுகள் இருக்குதானே, அது செய்யும் போது அது அவனது உள்ளத்தில் என்ன செய்யாது? எந்த ஒரு குற்ற உணர்வையும் ஏற்படுத்தாது. இது ஒரு ஆபத்தான நிலை. பாவத்தில் ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்வோடு செய்வான். ஆரம்பத்தில் எப்படி செய்வான்? பாவத்தை
ஒரு குற்ற உணர்வோடு செய்வான். இது யாரும் பார்க்கக்கூடாது, இது தவறு என்ற குற்ற உணர்வு வரும். அதுக்கு பிறகு படிப்படியாக அவன் செய்யும் போது என்ன செய்யும், அதுக்கு பிறகு அது என்ன செய்யும், அப்படியே குறைந்து கொண்டு போகும் இல்லையா? அதுக்கு பிறகு அதையே அவன் என்ன செய்வான், பெருமையாக கருத ஆரம்பிப்பான். அதையே அவன் என்ன செய்வான், பெருமையாக சொல்ல ஆரம்பிப்பான், பெருமையாக அதை செய்ய ஆரம்பிப்பான். மக்களுக்கு மத்தியில் அதை பரப்புவதை பெருமை என்று கருதுவான். சுப்ஹானல்லாஹ். எனவே இது இப்படி ஒரு மோசமான ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு சொல்ற புரியுதா? எனவே இந்த ஹதீஸ் ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். நாம் அதாவது நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த ஹதீஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஹதீஸ் என்று பாருங்க. நாம் என்ன செய்கிறோம், உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய சுகபோகங்கள் எல்லாம் திறந்து விட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம். அப்படியே இல்லையா? அப்படியான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஒவ்வொருத்தரும் விரும்பியோ விரும்பாமலோ அதில் விழுந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். அப்போ இந்த ஹதீஸ் எல்லாம் எவ்வளோ முக்கியமான செய்தி, எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. இப்போ நம்மை நாம் காத்துக்கொள்வதில் எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்தை இந்த செய்தி வகிக்கிறது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள். ஒருவரை சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த நேரான பாதையை விட்டு திருப்பக்கூடிய 2 விஷயம் என்ன? ஒன்று ஷஹவாத், அடுத்ததாக சுபஹாத் என்பது. புரிதவங்க சொல்றது. அப்ப எனவே இந்த உலகத்தில் எந்த அளவு அதிலே வீழ்ந்தார்களோ அந்த அளவுக்கு நாளை மறுமையில அந்த சிராத்திலும் அவர்கள் விழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையை நாம் இதிலே புரிந்து கொள்கிறோம். அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னவென்று சொன்னால், வல் ஹிதாயத்து இல தரீகி ஷைஉன் வல் ஹிதாயத்து ஃபீ நஃப்ஸி தரீகி ஷைஉன் ஆகர்னு சொல்றார். இப்ப நேரான பாதையில நாங்க இறுதி வரை பயணிக்கிறது என்று ஒன்று, அந்த நேரான பாதையில பயணிப்பதென்று இன்னொன்று 2 இருக்குது. சொல்றவங்க புரிஞ்சுட்டா? இப்ப நாங்க என்ன செய்யணும், நாங்க எங்களோட மௌத்து வரை நாங்க எதுல பயணிக்க வேணும், நேரான பாதையில பயணிக்க வேணும். அது எங்களோட இலக்கு தானே. அதே மாதிரி நாங்க அந்த நேரான பாதையில் என்ன செய்து கொண்டிருக்க வேணும், அந்த பாதையில பயணிப்பதற்கான தேவையான விஷயங்கள் இருக்குதா இல்லையா? தேவையான, இப்ப நீங்க ஒரு பயணம் போறீங்கன்னா, இப்ப ஒரு ஊருக்கு போறீங்க, இப்ப அந்த ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊருக்கு போகின்ற அந்த வழியும் உங்களுக்கு என்ன செய்ய வேணும், தெரிய வேணும். அதே மாதிரி அந்த பயணத்தை நீங்க சென்று அடைவதற்கு நீங்க அந்த பயணத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதா இல்லையா? தேவையான உணவுகள், தேவையான விஷயங்கள், அவைகளையும் சேர்த்து கொண்டு தானே போக வேணும். அது மாதிரி தான் இந்த 2 விஷயங்கள். அதுல ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹ் சொல்வார்கள் என்னவென்று சொன்னால், அதாவது நாங்க சத்திய பாதையில, நேரான பாதையில நாங்க மௌத்தாக வேணும். இலக்கை நாங்க அடைகிறது இல்லை முக்கியம். என்ன செய்யணும், நாங்க நேரான பாதையில் நாம் என்ன செய்யணும், எங்களுக்கு மௌத்து வர நேரான பாதையில் எங்களுக்கு மௌத்து வர வேணும். அதை நாங்க இறுதி அடைகிறதல்ல முக்கியம். நேரான பாதையில் நீங்கள் என்ன செய்யணும், மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இதில் என்ன செய்ய வேண்டும், இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல நாங்க புரிய வேண்டிய இந்த விடயங்கள்ல இப்ப நாங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு தானே? சொன்ன விஷயம் புரிஞ்சுட்டு தானே? சரி, இப்ப நீங்க அடுத்து பாருங்க. இதுல நாங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல, அதாவது இந்த ஷஹவாத் சுபஹாத் என்ற பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி வழிகட்டாங்க கொஞ்சம் சொல்லுங்க பாபு. நாங்க படிச்சுக்கிறோம். யூதர்கள் வழிகட்ட விதம் என்ன, கிறிஸ்துவர்கள் வழிகட்ட விதம் என்ன, எப்படி படிச்சுக்கிறோம் பார்க்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், அப்படித்தானே? கைரில் மக்தூபி அலைஹிம், பவர் கட் ஆயிட்டு போலையா பாருங்க, பவர் வரலையோ. ஹைர் ஹைர், சரி முடிச்சுக்கிறோம். ஹைர், சரியா? எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில் நாங்கள் புரிய வேண்டிய விஷயம், அதாவது கோபத்துக்கு, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்கள் யாரு? யூதர்கள். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அவர்கள் உட்பட்ட காரணம் என்ன? காரணத்தை எப்படி சொல்லுவோம், சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. படிச்ச விஷயம் நாங்க நிறைய படிச்சுக்கிறோம். சரியா சொல்லுங்க. அதாவது நாங்க யூதர்கள் இறை கோபத்துக்குள்ளான காரணி என்ன? அப்படி இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நாங்க அந்த இடத்துல சொல்லுவோம். அதாவது அவர்கள் மார்க்கத்தை கற்றிருந்தார்கள்,
மார்க்கத்தை தெரிந்திருந்தார்கள், தௌராத்தை கற்றிருந்தார்கள். அது என்ன செய்யல? அவங்க செயல்படுத்தல். அதை அவர்கள் செயல்படுத்தவில்லை. இதனால் இறை கோபத்துக்கு உள்ளானார்கள். புரியுதா சொல்றது? இறை கோபத்துக்கு உள்ளானார்கள். அதே போன்று வலவாலீன், யாரு? வலவாலீன், அது யாரு? அதாவது வழிகட்டவர்கள், வழிதவறியவர்கள். கிறிஸ்துவர்களுடைய வழிதவறுதல் எப்படி சொல்லப்படும்? இல்ல அந்த இப்ப நாங்க சொன்ன மாதிரி தான். அது அதாவது ஜஹலின் காரணத்தால், எதனால? அறியாமையின் காரணத்தால், மார்க்க தெளிவின்மையின் காரணத்தால் வழிகட்டு போனார்கள். மார்க்கத்தில் தெளிவில்லாத காரணத்தால், மார்க்கத்தை கற்காத காரணத்தால், அறிவீனத்தின் காரணத்தால் என்ன செய்தார்கள்? வழிகட்டு போனார்கள். இந்த ரெண்டும் ஆபத்தானவைகள். சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்தீங்கன்னா 3 சாராரை பற்றி சொல்லப்படுது. அதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட சாரார் யாரு? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இறைவனுடைய அருளை பெற்று அந்த நேரான பாதையில் பயணித்தவர்கள், கல்வியை மார்க்கத்தை கற்று அதன்படி என்ன செய்தார்கள்? செயல்பட்டார்கள். அதுதான் நாம் செல்ல வேண்டிய பாதையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பில் இந்த தலைப்பை நாங்கள் முழுமையாக நிறைவு செய்வோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.